Two blocks of mass 2 kg and 4 kg are attached by a inextensible light string as shown in figure. The string is not elongated. And not normally it won't elongate by applying a force. A force of 120 Newton pulls the block vertically upwards. The tension of the string. நமக்கு இந்த டென்ஷன் வேணும். முதல்ல இது மாதிரி சம் வந்துருச்சுன்னா மொத்த ஃபோர்ஸ் என்ன 120. இப்போ இது எந்த ஆக்சிலரேஷன்ல மேல போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. மொத்த ஃபோர்ஸ் மைனஸ் இதுக்கு அப்போஸ் பண்ற ஃபோர்ஸ் என்ன, இந்த பாடியோட வெயிட். வெயிட் எவ்வளவு? mg. டோட்டல் மாஸ் இன்டு g ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். புரியுதா பாருங்க. ஃபோர்ஸ் வந்து 120 நியூட்டன். கிளியர்? மொத்த மாஸ் என்ன கீழ் நோக்கி இழுத்துட்டு இருக்கிறது. ரெண்டு ஒரே யூனிட் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். 4 + 2 என்னாச்சு? 6. 6 × 10 ஈக்குவல் டு மொத்த மாஸ் என்ன? அதே மாஸ். இது ரெண்டு சேர்ந்து ஒன்னாதான் போயிட்டு இருக்கு. m6 × a. இப்போ இந்த ரெண்டு மாசம் எந்த ஆக்சிலரேஷன்ல மேல போச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். which is 120 - 60. 60 = 6a. அப்ப a will be equal to 10 m/s². அப்போ இந்த ரெண்டு பிளாக்கும் 10 m/s² ஆக்சிலரேஷன்ல மேல போயிடுச்சு. இப்பதான் கமிங் டு த பாயிண்ட் we wanted to find out tension. இந்த இடம் மட்டும் டயக்ராம யோசி. இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த ஸ்மால் மாஸ் இன்டு g தானே. ஆனா இது டென்ஷன் மேல இருக்கு, இந்த mg கீழே ஆக்ட் பண்ணுது. ஆனா மொத்தத்துல கோயிங் வித் an acceleration a தானே. அப்ப t அப்ப which is equal small m into a தானே. புரிஞ்சு படிக்கணும். டென்ஷன் எவ்வளவு அதான் நமக்கு வேணும். இது அந்த சைட் கொண்டு வந்துடும். m into g plus a வா மாறிடுமா? m எவ்வளவு? இந்த ஸ்மால் m 2 kg, g 10, a இப்பதான் கண்டுபிடிச்சுக்கோம் 10. அப்ப 20 × 2 40 Newton is the tension prevail between 4 and 2 கிட்ட இருக்க டென்ஷன் t தான். அதான் 40 Newton.